மதுபானங்களை நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட ₹1 கூட அதிகமாக விற்கக்கூடாது என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இரவு 10 மணிக்கு மேல் விதிகளை மீறி மது விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட விற்பனையாளர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அரசு உத்தரவின்படி மூடப்பட்ட மதுபான கடைகளில் பணியாற்றி வந்த பணியாளர்களுக்கு இந்த மாதத்திற்குள் மாற்று பணியிடங்கள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அப்படி பழக்கப்பட்டாங்க. அந்த ₹10 வாங்கி அந்த பணத்திலேயே நீ செலவு பண்ணிக்கோ, அந்த பணத்திலேயே நீ வாடகை கட்டிக்கோ, அந்த பணத்திலேயே நீ கரண்ட் பில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த முறைகளை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படிங்கறதுனால இனி எல்லா திட்டங்களும் தயாராகிட்டு இருக்கு. மிகப்பெரிய அதிரடியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் நம்மளுடைய டாஸ்மாக் துறையில இருக்கும். அதுபடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கரண்ட் பில் பிரச்சனை சொல்லும் போது இந்த கரண்ட் பில் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பண்ணி அதை டாஸ்மாக் நிர்வாகமே அந்த கரண்ட் பில்லை கட்டக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வருவோம். அதனால இந்த பாட்டிலுக்கு ₹10ங்கிற விஷயத்துல தளபதி என்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த எம்ஆர்பிக்கு மேல ₹1 வாங்கக்கூடாது, எம்ஆர்பி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு.